உங்க கையாலேயே உங்க குழந்தைங்களுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுக்குறீங்கன்னு தெரியுமா? இது ஹோம்மேட் கேக், இது பேக்கேஜ் கேக். இது ரெண்டையும் நம்ம ஒரு 10 days டப்பால போட்டு வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஓகே, ஹோம்மேட் கேக் போயிடுச்சு. நம்ம ஸ்டோர் பாட் கேக்குக்கு எதுவுமே ஆலையே, இப்படியே இருக்கே. 10 நாள்ல 2 கேக்குக்கும் இதான் நிலைமை. ஹோம்மேட் கேக்ல ஃபங்கஸ், புழு, பூச்சின்னு எல்லாமே கெட்டு போச்சு. ஆனா இந்த ஸ்டோர் பாட் கேக்ல எதுவுமே ஆகல, அப்படியே இருக்கு. இந்த கேக்ல பூச்சி, புழு கூட வரதுக்கு யோசிக்குது. இத போய் எப்படி நீங்க குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்க? இந்த கேக்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர்ஸ் இருக்கு, ஹைட்ரஜனேட்டட் ஃபேட்ஸ், அதாவது நம்ம கீ யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால, அவங்க கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாதுங்கிறனால அதுல வனஸ்பதி இல்ல டால்டா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே போல பிரிசர்வேட்டிவ்ஸ், இது ஷெல்ஃப் லைஃப் வேணுங்கிறதுக்காக பிரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரெட் வெல்வெட்ல ஸ்டார்ட் ஆகி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வரைக்கும் அதுல இருக்கிறது பூராவுமே ஆர்டிபிஷியல் கலர்ஸ் மட்டும்தான். சோ இது எல்லாம் எங்க போய் முடியும்னா கேன்சர்ல முடியும். சோ இந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் நீங்க ஜென்ரலா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்க ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆவாங்க, அதே போல ஒபீஸ் ஆவாங்க. முக்கியமா அவங்களுக்கு இம்யூனிட்டி டவுன் ஆகும். பஞ்சாப்ல இதே மாதிரி ஒரு பர்த்டே கேக் சாப்பிட்டு அந்த குழந்தை பர்த்டே அன்னைக்கே இறந்து போச்சு. ஸோ இது ஏன்னு பார்த்தோம்னா, சாக்ரின்ங்கிற ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னரோட கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி இருந்தனால அந்த குழந்தைய அது முடிச்சிருச்சு. நம்ம கண்ட்ரில இந்த மாதிரிப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு யூஸ் பண்ணும், எவ்வளவு யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ரெகுலேஷன்ஸ் இருந்தாலும் இது யாருமே ஃபாலோ பண்றது கிடையாது. ஸோ உங்க குழந்தைங்க ஆசைப்படுறாங்கன்னு என்னைக்கா ஒரு நாள் வாங்கி தரோம்னு சொல்லி உங்க கையாலேயே உங்க குழந்தைங்களுக்கு ஸ்லோ பாய்சனை வாங்கி கொடுக்காதீங்க.